ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏப்ரலில் 8 பயங்கரமான பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது. இனி நடப்பதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் நீங்களே நினைச்சாலும் இனி இது நடப்பதை தடுக்க முடியாது. அப்படி என்ன இனி நடப்பதை தடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கிரக ஆற்றல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாய போகுது. அந்த கிரக ஆற்றல் பாயறது ரொம்ப சாதாரணமாக இல்லாமல் ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது. அதனால இனி என்ன நடந்தாலும் இது நடப்பதை தடுக்க முடியாது கிரகங்களால. கிரகங்கள் இப்படி இல்லை அமைந்தா இதெல்லாம் நடக்கும் என்பது ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கு. அதற்கேற்ப தான் நடக்கும். அதை நாம புரிஞ்சு அதை நாம அக்செப்ட் பண்ணி அதற்கேற்ப நாம நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பித்து கொள்ளலாம். இப்ப கிரகங்களால என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்ல போற. ஸோ ரிஷப ராசிக்காரங்க கிரகங்களால என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதோடு பரிகாரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ராசிக்கு வெற்றி பெற சிலது செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்யறதுனால வெற்றி எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதையும் ரிஷப ராசிக்காரங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படியெல்லாம் நாம் வாழலாம், எப்படி நாம் கவனமாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலன்களை வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கவர்ச்சிகரமான சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த டைம் மனதை தெம்பாக வைத்து கொண்டால் எதையுமே எதிர்கொள்ளலாம். மனதை தெம்பா வைத்து கொள்ளலாம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இதனால உங்களுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்கும் முடிக்க இயலாம போகலாம். என்ன பண்றது, சில நேரம் முன்னு பின்ன இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க, பின்னாடி உங்க செயல்கள் கொஞ்சம் லேட்டானாலும் முடிக்க முடியும். அதனால பயப்பட வேண்டாம். நீங்க எதுக்குமே பயப்படாம எதையுமே எதிர்த்து போராடக்கூடிய அந்த மனநிலையோடு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி தானா வரும். யாராலையும் தடுக்க முடியாது. குடும்ப ரீதியாக கூட சுப காரியங்கள் நடத்துறதுக்கு இப்ப நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களோட முயற்சிக்கு சுப காரியங்கள் நடத்துவது ஈஸியா இருக்கும். சிலர்லாம் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்க முயற்சி பண்ணக்கூடிய கனவு இப்ப நினைவாகும். உங்களுடைய முக்கிய திட்டங்கள் இப்ப நிறைவேறுவதற்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கு. அதனால அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. இதனால உங்க ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். கடன்கள்லாம் திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகள்ல ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு புதிய வாழ்க்கையை வாழ வாய்ப்பு கிடைக்கு. உடல் உபதைகள்லாம் மறைந்து ஆரோக்கியம் காண்பீங்க. நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் மறையும். மெயினா உங்களுக்கு குடும்ப ரீதியாக பார்க்கும்போது நிறைய மறைமுக எதிர்ப்புகள் மறையும். எல்லாத்துக்கும் மேல முக்கிய திட்டங்கள் நிறைவேறும். அதனால எந்த ஒரு திட்டங்களாக இருந்தாலும் இப்ப அது நிறைவேறக்கூடிய டைமுங்கிறதுனால முயற்சி செய்யணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட், தொழில் செய்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் செய்பவர்கள் பொறுத்த வரைக்கும் திட்டங்கள் அனைத்துமே இப்ப நீங்க என்ன பண்ணாலும் தொழிலுக்குன்னு பண்ணீங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும். அதுலேயும் கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பாக உங்களுக்கு உண்டாகும். விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கு அனுப்பி உங்க விற்பனை களத்தை பரவலாக்குங்க. அப்படி நீங்க பரவலாக்குனீங்கன்னா அந்த பரவலாக்கக்கூடியதுக்கேற்ப விற்பனையினால உங்களுக்கு பயங்கர வளர்ச்சி ஏற்படும். ஆயினும் கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகு விரிவாக்கம் செய்யணும். ஏன்னா அவங்க சொல்ற ஐடியா கூட சில நேரம் ஒர்க் அவுட் ஆகும். அதனால கூட்டாளிகள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அதுக்கப்புறம் விரிவாக்கம் செய்யுங்க. தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கோரிக்கைகள் இருக்குல்ல, அதெல்லாம் மேல் அதிகாரிகள்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா இப்ப நீங்க கோரிக்கைகள் சொன்னீங்கன்னா அது உடனுக்குடனே பரிசளிக்கிற மாதிரி இப்ப சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அலுவலகத்துல அனுகூலமான சூழலை காண்பீங்க. சக ஊழியர்கள் வகையில நட்பு பாராட்டுவது இருக்கு. அதோடு இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே கருதாம இடையூறுகளை நீங்க பாட்டு தூக்கி போட்டுட்டு செயல்படுங்க. பணவரவுல சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த குறையும் ஏற்படாது. மெயினா விரும்பிய இடமாற்றங்களை பெறுவீங்க. உங்க வேலை திறன் பழிச்சிடும். ஸோ உத்தியோகத்துல பொறுத்த வரைக்கும் வேலை திறமை பழிச்சிடுற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அந்த சூழ்நிலையை தக்க வைத்து கொள்வது தான் உங்களோட பெரிய வேலை.
அதுக்கப்புறமா அரசியல் துறையில இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவோடு செயற்காரிய செயல்களை செய்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா செயற்காரிய செயல்களும் உங்களுக்கு வெற்றியாகும். எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது. இருந்தாலும் அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருங்க. இப்ப எலெக்ஷன் டைமுங்கிறதுனால காலம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கட்சி தலைமை இடத்துல நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ள ஒரு கண் வைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சச்சரவுகள்ல சம்மந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். முடிஞ்ச அளவு சச்சரவுகள்ல சம்மந்தப்படாம இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மீறி சம்மந்தப்படுற மாதிரி இருந்தீங்கன்னா நிறைய மாட்டிக்கொள்ளுவீங்க. அப்புறம் பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அரசியல் துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைத்தா மட்டும்தான் துறையில நீங்க நினைச்ச மாதிரி வெற்றி வாகையை சூட முடியும். மற்றபடி உங்க வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவது கண்டிப்பா முடியும். உங்க திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல மிகவும் கவனத்தோடு இருக்கணும். சக கலைஞர்கள் எல்லாம் ரொம்ப அனுசரித்து நடந்து கொள்ளும். இல்லைன்னா அதுல உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். என்னடா இப்படி சொல்றனே அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், அதனால கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல வர. அப்புறம் பெண்மணிகள்லாம் நன்கு யோசித்த பிறகுதான் பிறருடைய வார்த்தைகளை நம்பணும். நம்புறதா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும்போது எப்படி நம்பணுங்கிறத நல்லா ஆழமா யோசிச்சு சிந்தித்து செயல்படுங்க. கணவரிடமும் குடும்பத்தினரிடமும் நிறைய விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்க. இல்லத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தினீங்கன்னா கண்டிப்பா மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. ஸோ அதற்கான முயற்சியில இறங்குங்க. அப்புறம் மாணவ மாணவிகள் கடினமாக உழைத்து படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். சிலருக்கெல்லாம் இன்னும் சொல்ல போனா வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதோடு மனக்குழப்பத்திலிருந்து விடுபடுவீங்க. தீய நண்பர்களோடு நட்பை துண்டித்துக்கிட்டீங்கன்னாவே அதுல இன்னும் உங்களுக்கு பவர் அதிகம். உள்ளரங்க விளையாட்டுகளில் ஈடுபட்டீங்கன்னா சாதனை செய்ய முடியும். அதனால உள்ளரங்க விளையாட்டுகளில் தாராளமா ஈடுபடுங்க. ஸோ மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் செயல்படணும். ஸோ கிரகங்களால நீங்க என்ன மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து ரிஷப ராசிக்காரங்க செயல்படுங்க. இப்ப உங்களுக்கான பரிகாரத்தை சொல்ல போறேன், வாங்க பார்ப்பீங்க. நம்ம எல்லாருக்குமே வாழ்வுல நன்மைகள் அதிகரித்து தீமைகள் முற்றிலும் நீங்கவே விரும்புவோம். அதுதான் உண்மை. பண்டைய ஜோதிட சாஸ்திர அறிஞர்கள் மற்றும் ஞானிகள் நம்ம வாழ்வுல நற்பலன்கள் அதிகம் ஏற்பட ஜாதகத்துல நம்மளுக்கு எப்படி கிரகங்கள் அமைதோ அதை பொறுத்து நமக்கு இந்த பரிகாரங்கள் செய்தா, வழிபாட்டு முறைகளை செய்தா நமக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதன்படி உங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன பரிகாரம் செய்தா நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பரிகாரத்தை சொல்ல போறேன். அந்த பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி ரிஷப ராசிக்காரங்க பயன் பெறுங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ரிஷப ராசிக்காரங்களே, உங்க வாழ்வுல இப்ப நீங்க செய்ய வேண்டிய பரிகார நற்பலன்களுக்காக என்ன பண்ணுனா, வெள்ளிக்கிழமையில தோறும் 7 வெள்ளை நிற பூக்களை கொண்டு ஓடக்கூடிய ஆற்று நீர்ல நின்றவாறு ஓம் சுக்ராய நமக எனும் மந்திரத்தை 6 முறை துதித்து பின்பு அந்த பூக்களை ஆற்று நீர்ல விட வேண்டும். நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆறு நீர் இல்லை அப்படின்னா குளம், ஏரி அந்த மாதிரி இதுல விடணும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா உங்க வீடுகள்ல நிறைந்த தண்ணீர் இருக்கக்கூடிய டப்பால பூவை விட்டு அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்யறதுனால நிச்சயம் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அதனால இந்த ஒரு பரிகாரத்தை ரிஷப ராசிக்காரங்க செய்திடுங்க. இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்க ராசிக்கு அதிர்ஷ்டமாக இந்த பலன்கள்லாம் கிடைக்கும். உங்க ராசிக்கு பெயர், புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய நாட்கள் நிறையவே வரும். வேலையில வியாபாரத்துல உங்களை அறியாம சுறுசுறுப்பு இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் நீங்க எது மேற்கொண்டாலும் அது நல்லதாக அமையும். புதிய முதலீடுகள் தொழில முயற்சி செய்யும் போது வெற்றி உண்டாகும். வங்கி கடன் கிடைக்காம இருந்தீங்கன்னா வங்கி கடன் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சொத்து சுகம் வாங்க வாய்ப்பு இருக்கு. மன நிறைவான அனுபவங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பலன்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ உங்க ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டம் பெற நான் சொன்ன அந்த பரிகாரத்தை செய்திடுங்க. பலன்களும் தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் ரிஷப ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல
புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.